نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقال الله تعالى في القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النبي لم تحرم ما أحل الله لك تبتغي مرضات أزواجك والله غفور رحيم قد فرض الله لكم تحلة أيمانكم والله مولاكم وهو العليم الحكيم وإذ أسر النبي إلى بعض أزواجه حديثا فلما نبأت به أظهره الله عليه عرف بعضه وأعلم عن بعض فلما نبأها به قالت من أنبأك هذا قال أنبأني العليم الخبير إن تتوبا إلى الله فقد صغت قلوبكما وإن تظاهر عليه فإن الله هو مولاه وجبريل وصالح المؤمنين والملائكة بعد ذلك ظهير அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக அவருடைய சாந்தியும் அருளும் நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களை நடிச்சோடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் புனிதமிக்க இந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுடைய வேதமான திருமறை குர்ஆனில் இருந்து அவன் நம்முடைய படிப்பினைக்காக எடுத்து காட்டக்கூடிய வரலாற்று சம்பவங்களை எல்லாம் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய வரலாற்று சம்பவம் இடம்பெறக்கூடிய அத்தியாயம் திருமறை குர்ஆனுடைய 66வது அத்தியாயம். தஹ்ரீம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அத்தியாயத்தினுடைய முதல் 5 வசனங்கள் தான் இந்த வரலாற்று சம்பவத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றன. இதில் யார் யாரெல்லாம் சம்பந்தப்படுறா அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவருடைய மற்றொரு மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள், இவர்களை சம்பந்தப்படுத்தி ஒரு வரலாற்று சம்பவம். இந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்வதன் மூலமாக ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் என்னென்ன வரைமுறைகளை நடைமுறைகளை பேண வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த சம்பவத்திலே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லக்கூடிய செய்தி, யா அய்யுஹன் நபியு, நபியே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹலாலாக்கியதை நீங்கள் ஏன் ஹராமாக்கினீர்கள்? இதான் கேள்வி நபியை பார்த்து. யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக் தபுதகி மர்வாத் அஸ்வாஜி, உங்களுடைய மனைவியினுடைய திருப்தியை நாடி, நல்லா கவனிங்க, உங்களுடைய மனைவிமார்களுடைய திருப்தியை நாடி உங்களுக்கு எது ஹலாலாக்கப்பட்டதோ அதை நீங்கள் ஏன் ஹராமாக்கி
அல்லாஹ் தஆலா கேட்கிறார். இந்த சம்பவம் எப்ப நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு அல்லது 8ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது. இது 2 சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு இறக்கிய அத்தியாயம். ஒரு சம்பவத்தில் யார் சம்பந்தப்படுறா அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, மாரியத்து சுபுத்தியா, அதுக்கடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. மற்றொரு சம்பவத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் பின்த் ஜஹ்ஷ். இந்த சம்பவங்கள் என்ன என்பதை எனக்கு முதல்ல பார்த்துட்டு இதன் மூலமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய படிப்பினைகளை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவியுடைய வீட்டில் போய் இருப்பாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமையாக கொண்டது. 11 மனைவிகள். ஒவ்வொரு மனைவியினுடைய வீட்டில் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாள் இருப்பாங்க. அப்படி அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லக்கூடிய இடம் யாருடைய வீடு அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீடு. பெரும்பாலான அறிவிப்புகள் எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீடு என்பதுதான் பெரும்பாலான அறிவிப்புகள் இருக்குது. ஒரே ஒரு அறிவிப்புல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீடு அப்படின்னு சொல்லி வருது. பெரும்பாலான திருமறை குர்ஆனுடைய தஃப்சீர்கள்ல எல்லாரும் என்ன செய்றாங்க, அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வீடு அப்படின்னு தான் என்ன செய்றாங்க சொல்றாங்க. என்ன அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த வீட்டுக்கு அன்றைக்கு வராங்க. வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல இல்ல. யார் இல்ல? ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வந்து வீட்டுல இல்லைங்க. எங்க போயிருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய தந்தையை சந்திப்பதற்காக. அவருடைய தந்தை யாரு? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க போயிட்டாங்க. போன பிறகு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க போயிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுல இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய அடிமை பெண்ணான மாரியத்து சுபுத்தியா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க யாரு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடிமையாக தரப்பட்டவங்க தான் மாரியத்து சுபுத்தியா. இவர்கள் மூலமாகத்தான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு பிறகு இவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா வந்து ஒரு ஆண் குழந்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். அவர் பேர் இப்ராஹிம். அவர் பிறகு கொஞ்ச நாள்ல என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மௌதாவும் செஞ்சுறாரு. இப்ப மாரியத்து சுபுத்தியா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை பேசுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வந்துடுறாங்க. எங்க வந்துடுறாங்க? ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. ببيت حفصة أصاب النبي صلى الله عليه وسلم حفصة في يومها فوجدت حفصها. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் இருக்கும் பொழுது மாரியத்து சுபுத்தியா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. தந்தையை சந்தித்த ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க, வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ரசூலுல்லாஹ் யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? மாரியத்து சுபுத்தியாட்ட பேசிட்டு இருக்காங்க. இது என்ன செய்யல, யாருக்கு பிடிக்கலங்க? ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாக்கு பிடிக்கல. பிடிக்காத என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய செயல்கள் மூலமாக வெளிப்படுத்துறாங்க. தன்னுடைய செயல்கள் மூலமாக வெளிப்படுத்தி விட்டு கடுமையாக தன்னுடைய முகத்தை கோபமாக வச்சுக்கிறாங்க. அவங்க இருக்கிறாங்க, பேசிட்டு என்ன செய்றாங்க, போயிடுறாங்க. பேசும் வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா அதை எப்படியாவது அவங்க வெளியே போகணுன்றதுக்கான எல்லா விதமான நடவடிக்கை என்ன செய்யுது, வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. இன்னொரு சம்பவத்தில் எப்படி வருது அப்படின்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சம்பவத்தை சொல்லும்போது சொல்றாங்க, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பாத்திரமும் உடைக்கப்படுறாங்க. எதுக்காக? எதிர்ப்பை காட்டுவதற்காக. வீட்டில் இருக்க பாத்திரத்தெல்லாம் உடைப்பாங்களா இல்லையா? வீட்டில் ஏதாவது சட்டனா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இருக்கிற கோவத்தையெல்லாம் பிள்ளைங்க மேல காட்டுவாங்க, இல்ல வீட்டில் இருக்க ஜாமா மேல காட்டுவாங்க. அதே மாதிரிதான் அங்கேயும் நடக்கும். போய் எல்லாத்தையும் மட்டும் என்ன செய்யறாங்க, உடைக்கிறாங்க. அந்த சப்தங்கள்லாம் என்ன செய்து கேட்குது. கேட்டவொன்னு என்ன செய்யறாங்க, மாரியத்து சுபுத்தியா பேசிட்டு போயிடுறாங்க. போன உடனே ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்னுடைய நாளில் நீங்கள் என்னுடைய வீட்டிற்கு வரக்கூடிய இந்த ஒரு நாளிலே நீங்க எப்படி மற்ற மனைவியை நீங்க அனுமதிக்க போச்சு? நீங்க எப்படி மாரியத்து சுபுத்தியா அவர்களை வந்து என்னுடைய நாளில் நீங்க அனுமதிக்கலாம்? நீங்கள் அனுமதிப்பது மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா பண்ணிட்டு இருக்காங்க.
பண்ண உடனே அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்ப ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறீங்கன்னா சமாதானப்படுத்தி அப்படியே ஓடிட்டே இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அலா தௌீன அன் முஹர்ரிமஹா வலா அக்ரபஹா, நான் இனிமே மாரியத்துல் துருத்தியாவை தண்டிக்காமல் இருந்தால், இனிமே மாரியத்துல் துருத்தியாவுடைய வீட்டிற்கு செல்லாமல் இருந்தால் உனக்கு சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட உடனே ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வலா ஃபஹர்ரமஹா, இனிமே நீ என்ன செய்யக்கூடாது, துருத்தியா வீட்டுக்கே போகக்கூடாது அப்படின்னா. இனிமே என்ன செய்யக்கூடாது, மாரியத்துல் துருத்தியா வீட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அப்படின்னாலும் இந்த பிரச்சனை நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சரின்னு சொல்லிடுறாங்க. சரி இனிமே நான் என்ன செய்யல, போகல அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிட்டு திருப்பி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. பொதுவாகவே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இது யார்கிட்டையும் சொல்லாதனால எல்லாத்தையும் போகும், இப்படிதான் ரகசியமே அப்படித்தானே. அதே போலதான் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா தன்குலி ذلك لأحد, இந்த விஷயத்தை இதோட நீங்க விட்டுறணும், என்ன செய்யக்கூடாது, யார்கிட்டையுமே என்ன செய்யக்கூடாது, இதை போய் நீங்க சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போனோட என்ன நடக்குது அப்படின்னா, இருக்கிற மனைவிமார்கள்லயே அன்னை ஆயிஷாவும் ஹப்ஸாவும் ரொம்ப நெருக்கமானவங்க மற்ற மனைவிகளை விட. எதா இருந்தாலும் உடனுக்குடன் பரிமாறி இருக்கவே யார்கிட்ட பரிமாறிக்குவாங்கன்னா ஹப்ஸா ஆயிஷாட்ட பரிமாறிக்குவாங்க, ஆயிஷா ஹப்ஸாட்ட பரிமாறிக்குவாங்க. அந்த அடிப்படையில் என்ன செய்யறாங்க, போன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன உடனே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரக்கத்துஹு ஆயிஷத்தை உடனே என்ன செய்யறாங்க, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா போய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்ன நடந்துச்சு தெரியுமா, இன்னைக்கு வீட்டுல ஒரு சம்பவம் நடந்து போச்சு. என்ன, என்னுடைய தவணையின் போது அந்த மாரியத்துல் துருத்தியா வந்திருந்தாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதரை கேள்வி கேட்டு இனிமே போகவே கூடாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, எதை மறைக்க சொன்னார்களோ அந்த விஷயத்தை என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருமைப்படுத்திடுறாங்க. இதை சொன்ன அந்த மாத்திரத்திலேயே ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா யார்கிட்ட போய் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன அடுத்த நிமிஷத்துல என்ன செய்யுது, அல்லாஹ் தஆலா வழி அளிக்கிறான். எதை நீங்க மறைச்சீங்களோ, எதை நீங்க மறைக்க சொன்னீங்களோ அதை அப்படியே என்ன செஞ்சுட்டாங்க, போய் சொல்லிட்டாங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா அல்லாஹ் தஆலா வழி அளிக்கிறான். இது ஒரு செய்தி. சம்பவங்களை பார்த்துட்டு அந்த வசனங்கள் எதற்காக இறக்கப்பட்டதை என்பதை நம்ம பார்ப்போம். இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செய்தியில பிரதானமாக சம்பந்தப்படுறவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இனிப்பை விரும்பி சாப்பிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனிப்பை விரும்பி சாப்பிடக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுலயும் தேன் இருக்கா இல்லையா, தேனை ரொம்ப அதிகமாக என்ன செய்வாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. புகாரியில 6323 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டது. ஒவ்வொரு நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா ஒவ்வொரு மனைவி வீட்டுக்காக போவாங்க. அப்படி போகும் பொழுது ஒரு நாள் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தவணை வந்து அங்கே போறாங்க. போன உடனே ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்கன்னா ஒரு தேனை கொடுக்குறாங்க. யஷ்ரிபு இன்தஹா அஸ்லன், அவங்க வீட்டுல என்ன செய்றாங்க, ஒரு தேனை கொடுக்குறாங்க. தேன் ரொம்ப பிரியமா இருக்குன்னு சொல்லி குடிச்சிடறாங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கு. அப்ப என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் டெய்லி என்ன செய்றாங்க, யார் வீடாக இருந்தாலும் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போய் அந்த தேனை மட்டும் என்ன செய்வாங்க, குடிச்சிட்டு நேரத்துல வந்துருவாங்க. இந்த செய்தி என்ன செய்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டவன அடுத்த கட்டமான ஆலோசனை இறங்குறாங்க. யாரை கூப்பிடுறாங்க, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கூப்பிடுறாங்க. மற்ற மனைவிமார்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை செய்றாங்க. இது எப்படி, அது என்ன நியாயம், நமக்கு எல்லாத்துக்கும் அநீதி இழைக்கப்படுது. யாரு சொல்றா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரு நாள் தான் கரெக்டா இருக்கிறோமா இல்லையா, இவங்க என்ன செய்றாங்க, நம்முடைய தவணை நாள்ல கூட என்ன செய்றாங்க, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போயிட்டு வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 11 மனைவிகளோட வாழ்ந்தாலும் அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குமா, 11 மனைவிகளோட வாழ்ந்தாலும் எவ்வளவு கஷ்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அனுபவிச்சிருக்காங்க. இதுபோல் நிறைய விஷயங்கள். அதனாலதான் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிகளை நேரடியாக நிந்தித்து வசனம் இறக்கிறதுக்கான ஒரு காரணமா வந்துச்சு. என்ன செய்யறாங்க, வேகமா கூப்பிட்டு சொல்றாங்க, என்ன செய்யணும், இதை தடுக்கிறதுக்கான வழி என்ன.